என்னுடைய ஒர்க் சிஸ்டம் ஒர்க் தான். ஸோ நிறைய டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ரொம்ப நாளாகவே என்னுடைய ரைட் ஹேண்டை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அது ரொம்ப நாளாக நோட் பண்ணவே இல்லை. எனக்கு அதே மாதிரி பழகிடுச்சு. ஆனால் இது கண்டினியூவாக இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னுடைய ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபிங்கர்ஸ்லேருந்து ஷோல்டர் வரைக்குமே ஒரு சைடு ஃபுல்லாகவே வலி இருந்தது. அதுவும் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு நாள் எனக்கு ரொம்ப சிவியரான பெயின் வந்துடுச்சு. ஈவன் நெக்குக்கும் வந்து அந்த பெயின் ஸ்ப்ரெட் ஆச்சு. இதோடைய ரீசன் என்னன்னு பார்க்குறப்ப தான் என்னோட டைப்பிங் ஸ்டைல் தான் ப்ராப்ளம்னு தெரிய வந்துடுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ரைட் ஹேண்டை மட்டுமே டைப்பிங் யூஸ் பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம டைப் பண்றதே இல்லை. எதனால இதுன்னு யோசிச்சப்பதான் கண்டுபிடிச்சேன், என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல நெயில்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அதனால என்னோட ஃபிங்கர்ஸ்ல ஈஸியா ப்ரெஷர் கொடுத்து என்னால் டைப் பண்ண முடியல. அதனால கம்ப்ளீட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டைப் பண்றதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு ரைட் ஹேண்டை மட்டுமே யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ஷோல்டர் பெயின், நெக் பெயின்லாம் வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெயில்ஸை கட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். கம்ப்ளீட்டா நான் என்னோட நெயில்ஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணிட்டேன். நீங்க வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து போற மாதிரி இருந்தா, அதுக்காக வந்து நீங்க செலவு பண்ற மாதிரி இருந்தா நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க ஐடியில் ஒர்க் பண்ற மாதிரி இருந்து இந்த மாதிரி டைப்பிங் வந்து உங்களுடைய ஒர்க்ல மேஜர் பார்ட் ப்ளே பண்ணால் இந்த பெர்மனன்ட் நெயில் எக்ஸ்டென்ஷனுக்குலாம் நீங்கள் செலவு பண்ணவே வேண்டாம். என்னதான் நீங்கள் வந்து காசு கொடுத்து எக்ஸ்டென்ஷன் வச்சாலுமே நீங்கள் அதை வச்சு டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதாலேயே ஷோல்டர் பெயின், நெக் பெயின் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெர்மனன்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நமக்கு ஓகேவா இருக்குமா, நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமான்றது யோசிச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க. ஃபுல் நெயில்ஸ்மே ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒன் ஹேண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணதுனால டக்குன்னு 2 ஹேண்ட்ஸில் வர மாட்டுது.